Hello dear students, friends, welcome. இந்த வீடியோவில் 12th பப்ளிக் எக்ஸாம் உடைய பேப்பர் வேல்யூஷன் அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதுமே +2க்கான பேப்பர் வேல்யூஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஃபஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா சிஇஎஸ்ஓக்கள் மட்டும்தான் பேப்பர் வந்து வேல்யூ பண்ணாங்க. ஸோ அன்றைய தினம் உங்களுடைய பேப்பர் போயிருச்சுன்னா உங்களுக்கு வந்து மதிப்பெண் வந்து பூஸ்ட் ஆகாது, லிமிட்டட் மார்க்ஸ் தான் வரும். அதே மாதிரி சென்டமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து விழுந்திருக்காது. ஃபெயிலியர்ஸும் நிறையா விழுக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் எக்ஸாமினும் திருத்துவாங்க, ஸ்க்ரூட்டனிங் ஆஃபீஸரும் திருத்துவாங்க. ஸோ ஒவ்வொரு டீம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேர் தான் வந்து எல்லா பாடங்களுக்குமே அந்தந்த சிஎஸ்ஓக்கள் மட்டும்தான் வந்து பேப்பரை வந்து வேல்யூ பண்ணியிருப்பாங்க. ஸோ அன்றைய தினம் யாருக்கெல்லாம் பேப்பர்லாம் போயிருக்கோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து ரெண்டாவது நாள் அடுத்த டீச்சர்ஸ் ஏஇக்கள் வந்து பேப்பர் வேல்யூ பண்ண ரெண்டாவது நாள். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு பப்ளிக் எக்ஸாம் 12th வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் ஃபேவராக வர வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி வந்து கொஸ்டின் பேப்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இல்லாமல் ஒரு ரொம்ப ஈஸியாக தான் வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஃபெயிலியர்ஸ் வந்து இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 12th வந்து குறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சென்டம் மார்க்ஸை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைக் ஆகாது. இப்போ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜிலாம் வந்து அதிகமாக சென்டம் இருக்காங்க, அங்கங்கே அளவாக தான் சென்டம் வரும். மிக முக்கியமான விஷயம் என்னென்னா 12th மாணவர்களுக்கு வந்து ஃபெயிலியர்ஸ் வந்து குறையுது. நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஸோ சென்டம் வந்து குறையுது. சென்டம் வந்து ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க்ஸ் இருக்கக்கூடிய அந்த பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50லிருந்து 60 மார்க்ஸ் வந்து நிறையா எடுக்கிறாங்க. அதே மாதிரி 40லிருந்து 60 மார்க்ஸுமே நிறையா எடுத்திருக்காங்க. ஃபெயிலியர்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. சென்டம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஸ்கேம்பில் வந்து ஒரு சென்டரில் தான் வந்து சென்டம் விழுது, செண்டமும் குறைவு. ஸோ இந்த ஆண்டு +2 மாணவர்களுக்கான பேப்பர் வேல்யூஷன் வந்து நல்லா போய்கிட்டு வருது. ரிசல்ட்ஸும் வந்து நல்லா ஃபேவராக தான் வரும். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கிரேஸ் மார்க் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. மேக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் வந்து கிரேஸ் மார்க்கெல்லாம் கொடுக்கல. 12th மேக்ஸுக்கு மட்டும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு 2 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் நல்லபடியாக வரும். அனைத்து ஆசிரியர்கள் வந்து செகண்ட் டே வந்து பேப்பர் வந்து வேல்யூஷன் பண்ண போகிறாங்க இன்றைக்கி. ஸோ உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லபடியாக வரும். பேப்பர் திருத்தும் போது எல்லா டீச்சர்ஸுமே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேவராக தான் திருத்துவாங்க. ஏன்னா இன்கேஸ் ஏதாவது கமிட்டிங் மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் பேப்பர் ஸ்கேன் காப்பி வாங்கி அப்ளை பண்ணும்போது அது டீச்சர்ஸுக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் வந்துடும், துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். ஸோ எல்லா டீச்சர்ஸுமே மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் திருத்துறாங்க. நல்ல ரிசல்ட் எல்லாத்துக்கும் வரணும், ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.